ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் காட் டேஸ்ட் வித் மீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மணத்தக்காளி வச்சு கீரை செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பருப்பு. உங்களுக்கு வந்து பருப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கீரை கொஞ்சம் அதிகமாக தெரியணுன்னா பருப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட வந்து நம்ம அரிஞ்சு வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது கூட வந்து நம்ம ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க அந்த மணத்தக்காளி கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் குக்கர் இருந்தாலும் அதுலேயும் போட்டுருக்கலாம். எப்படியும் நம்ம வேக வைக்கும் போது நம்மளோட கீரைலாம் கொஞ்சம் அப்படியே அதோட போர்ஷன் வந்து கம்மியாகிடும். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு மினிமம் 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா விடுங்க. இன்னும் நல்லா பருப்பெல்லாம் குழஞ்சி வரணுன்னா நீங்கள் ஒரு 6 விசில் விட்டால் போதும். ஓகே, இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். ஸோ இது நான் மார்னிங் வந்து செஞ்சதுனால ஸ்கூல் லஞ்சுக்கு பேக் பண்ணதுனால கொஞ்சம் விசில் கம்மியாக எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் விசில் நல்லா வச்சிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் இன்னும் நல்லா குழஞ்சி நல்லா வந்துடும். இப்போ நான் வந்து அந்த போட்ட பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே மசியல் பண்ணுறேன், மசிச்சு விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மசித்தோடனே நம்ம இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டு தாளித்த உடனே நம்ம வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஆஃப் வெங்காயம் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ இது தாளிக்கிறதுக்கு தான்.
இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இது கூடயும் வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம். ஒரு 3 காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வதங்கின உடனே நம்ம பருப்பை சேர்த்து இதில் கலந்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு பருப்பு போட்டு. இது ஒரு குயிக்கான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.